செப்டம்பருடன் தற்காலிக நிவாரணங்கள் நிறுத்தம். சர்வதேச நாணய நிதியத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். மத்திய கிழக்கு மோதல்கள் மற்றும் திட்வா சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படும் தற்காலிக நிவாரணங்களுக்காக அரசாங்கம் ஒதுக்கும் நிதி 100 பில்லியன் ரூபாவிற்குள் கட்டுப்படுத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சர்வதேச நாணய நிதியத்திற்கு உறுதியளித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜியாவுக்கு ஜனாதிபதி அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த விவரங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இந்த தற்காலிக நிவாரணங்கள் அனைத்தும் வரும் செப்டம்பர் மாத இறுதிக்குள் படிப்படியாக நிறுத்தப்படும் என்றும், நாட்டின் நிதி இலக்குகளை எட்டக்கூடியதாக இருந்தால் மட்டுமே அஸ்வசும நலன்புரி திட்டத்தினூடாக மேலதிக உதவிகள் வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கான நாணய நிதியத்தின் 48 மாத விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் 5வது மற்றும் 6வது மீளாய்வுகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளன. இதன் மூலம் இலங்கைக்கு உடனடியாக சுமார் 695 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இதுவரை இலங்கைக்கு கிடைத்துள்ள மொத்த நாணய நிதிய உதவி 2.4 பில்லியன் டாலர்களாக உயர்ந்துள்ளது. அண்மைய அனர்த்தங்களால் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2025 5% இருந்த பொருளாதார வளர்ச்சி 2026 3% குறையும் என நாணய நிதியம் கணித்துள்ளது. இதேவேளை டிட்வா சூறாவளியால் மட்டும் இலங்கைக்கு 3.4 பில்லியன் டாலர் இழப்பு ஏற்பட்டுள்ளதுடன் மத்திய கிழக்கு மோதல்களால் மார்ச் மாத சுற்றுலா வருகை 20% வீழ்ச்சியடைந்துள்ளது. எரிசக்தி செலவுகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு காரணமாக கடந்த ஏப்ரல் மாதத்தில் நாட்டின் பணவீக்கம் 5.4% அதிகரித்துள்ளது. அத்தோடு பிப்ரவரி மாதத்திற்கு பிறகு எரிபொருள் விலைகள் 38% முதல் 46% வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. தற்காலிக பின்னடைவுகள் காணப்பட்டாலும் 2027 ஆண்டு முதல் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2.3% முதன்மை உபரி இலக்கை எட்டுவது உள்ளிட்ட கடுமையான நிதி மறுசீரமைப்புகளை இலங்கை தொடர வேண்டும் என நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது.